18ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 202 எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் வந்திருக்கு. இது பாருங்கள் 402 202. அது 402 202ல் பாருங்கள் ஏ போர்டில் வந்து ரெட்டை நம்பர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க எல்லாருமே. இது பாருங்கள் ஏ போர்டு ரெட்டை நம்பரு 402. 40க்கும் கேப் நம்பர் வந்து ரெட்டை நம்பர் 2 தான். கரெக்டாக வந்து கேப் நம்பர் 202 அப்படின்னு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து ஒரு 3 பேட்டர்னில் மேட்ச் ஆகிருக்கு. அதில் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இந்த பாருங்கள் 69ன்ற நம்பருக்கு 69, 02ன்ற நம்பருக்கு 20. எப்படின்னா நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். ஒரு நம்பரு சி போர்டோ ஏ போர்டோ ஒரு நம்பர் நிறுத்தியிருந்தால், இல்லை அதனுடைய ஆப்போசிட் நம்பரை வச்சு அடுத்த நாள் கேம் வந்திருந்தால், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிசிலேயோ ஏபிலேயோ இருக்கிற நம்பர் அப்படியே வரும். அந்த நம்பரும் அந்த ஏ போர்டில் எந்த நம்பர் மாற்றி வச்சுருக்காங்களோ, எந்த நம்பரு ஆப்போசிட் வந்திருக்கோ அதனுடைய டைரக்ட் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பாருங்கள். இங்கே 49 சி போர்டு, நீங்கள் பாருங்கள் 72 சி போர்டு. அது மாதிரி பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த ஏபிபிசி கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அதாவது பிசியில் பார்த்தீங்கன்னா 24 99, 99க்கு 97ன்னு வரும்போது மேலே இருக்கிற 24ன்ற நம்பருக்கு 02 கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 02 69 அதுவுமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ 3Dயுமே வந்து இந்த பேட்டர்னுக்கு க்ளீனாக மேட்ச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள் 74 ஒரு 25, 74ன்ற நம்பருக்கு பி போர்டில் இருக்கிற 4 இங்கே பி போர்டில் 9ன்னு பார்த்தோம்னா 97. அப்போ இங்கே அதே மாதிரி பி போர்டு ஆப்போசிட் பண்ணால் 02. இங்கே பாருங்கள் ஆப்போசிட் நம்பரு, அதாவது 0ன்ற நம்பருக்கு 3 5 ஆப்போசிட் நம்பர் வர மாதிரி. இங்கே பாருங்கள் 0ன்ற நம்பருக்கு 3 வந்திருக்கு. அது மாதிரி 7 நம்பருக்கு 2 வந்திருக்கு. ஸோ நம்ம இதை கெஸ்ஸிங் எடுத்திருந்தால் எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா 208 028, 202 022 அந்த மாதிரி 4 நம்பர் எடுத்துருக்கணும். கரெக்டாக 202 அப்படின்ற நம்பரே வந்து 3D பாஸ் ஆகிருக்கும். சரி பாருங்கள், நம்ம எடுக்கலை இந்த கெஸ்ஸிங். ஆனால் இது எல்லாமே பார்க்குறோம். இவ்வளோ ஈஸியாக வந்துடுமா அப்படின்னு யோசிக்கிறோம். நம்ம எப்படி அந்த மாதிரி யோசிக்கிறோமோ அதுவே வந்துடுது. ஆனால் நம்ம ப்ளே பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி யாராவது பார்த்து கெஸ்ஸிங் எடுத்து வின் பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம். நானுமே பார்த்தேன். இந்த கேப்பில் இருக்கிற இந்த 002 என்ற நம்பரில் தான் நான் கொஞ்சம் இதாகிட்டேன். என்னங்க பாருங்கள் 02 02 07. ஸோ இதோடு முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா இங்கே 402 502 கேப்பில் இருக்கிற இங்கே 302 இங்கே 307 இங்கே 502 இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இதை அப்படியே மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது சூப்பராக அதே மாதிரி வந்துருச்சு. சரி பாருங்கள். இப்போ இந்த 74 25ன்ற நம்பரு நிறைய முறை மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதை பாருங்கள் இங்கே ஒரு இந்த 07 92 அதுவுமே வந்து 97 02 அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே 61 கீழே 46 இருக்குது. அது மேட்ச் ஆகுமா அப்படின்னா பி போர்ட் கொஞ்சம் சந்தேகம் தான். அது மாதிரி இங்கேயுமே பார்த்திங்கன்னா 24ன்ற நம்பருக்கு 97 வந்திருக்கு. 75க்குமே ஃபுல் ஆப்போசிட்டு தான். அதாவது இந்த 24ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட்டு எங்கன்னா இங்கே பிசியில், அதுவும் அங்கே பிசி தான். அதே மாதிரி 75ன்ற நம்பருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 20 அதுவுமே வந்து திரும்பி 02 ரெண்டுமே திரும்பி தான் வந்திருக்கு. இப்போ அது கீழே பார்த்திங்கன்னா 28ன்ற நம்பர் இருக்குது. இந்த 28க்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டால் 37, 73. அந்த 73 திருப்பி 37ன்ற நம்பர் பிசி வரணும். அப்படி வந்ததுன்னா இது வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பாருங்கள் 24ன்ற நம்பருக்கு 79 அது திரும்பி 97 அப்படின்னு வந்திருக்கு. 70ன்ற நம்பரு 20 அதுக்கு 02 வந்திருக்கு. இப்போ இங்கே வந்து 73 ஒன்று 73 37 வருமானு பாருங்கள். அப்படி 3வது டைம் வருமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான். இருந்தாலும் உங்கள் சி போர்டு 3 வந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இங்கே பாருங்கள் 79 டைரெக்டாக 97 திரும்பியாச்சு. இங்கே 907 இருக்கிற 07ன்ற நம்பரை 02 அப்படின்னு வச்சாச்சு. அப்போ இங்கே இந்த 17ன்ற நம்பரை, அதாவது 79 97 திரும்பி வந்திருக்கு. 07க்கு 02ன்னு டைரெக்டாக வந்திருக்கு.
அப்போ இந்த 67ன்ற நம்பரை 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணிடணும். எப்படின்னா 79 எந்த நம்பர் ஆப்போசிட் பண்ணல, திரும்பி வந்துச்சு. 07 வந்து 02ன்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வந்துருச்சு. அப்போ இங்கே இருக்கிற இந்த நம்பரு இங்கே 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணிடணும். 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 12ன்னு வருது. 12 21 ஒருவேளை பிசி ட்ரை பண்ணி நம்ம வந்து பிசி 21 ஆல்ரெடி ஃபாலோ நம்பரில் வச்சுருக்கோம். அதனால் பிசியில் ஒரு 21 12 அப்படின்ற நம்பரை பிசி ப்ளே பண்ணி பாருங்கள். இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 525 507 அப்படின்னு இருக்குது. இந்த 507ன்ற நம்பரில் பிசி 02 அப்படின்னு வச்சுட்டோன்னா இங்கே 5ன்ற நம்பருக்கு 2 அப்படின்ற நம்பர் மாற்றி வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 5 நிறுத்தின மாதிரி 2 2 இங்கே ஒருவேளை ஏ போர்டில் 2க்கு 2 அப்படியே நிறுத்தி வந்துச்சுன்னா இங்கே 07க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 02. அப்போ அதே மாதிரி இங்குமே வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் எந்த நம்பர் ஆப்போசிட் பண்ணோம், மேக்ஸிமம் வந்து இந்த 5 தான் ஆப்போசிட் பண்ணோம். அப்போ திரும்பவுமே வந்து 525 507ன்ற மாதிரி 252 இல்லைன்னா இந்த 07ன்ற நம்பருக்கு தான் ஃபுல் ஆப்போசிட் 25. அப்போ 02க்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டிங்க அப்படின்னா 57. அப்போ 257 அப்படின்ற நம்பரு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பர் அப்படியே 25ன்ற நம்பர் இங்கே 52ன்னு வச்சு 552 அப்படின்னு வரலாம். இல்லைன்னா 557 வரலாம். இல்லை 557. ஸோ அந்த மாதிரி இதுலேருந்து 2 நம்பராவது கேமில் வரலாம். பாருங்கள், இப்படி உங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், அதே மாதிரி 75ன்ற நம்பருக்கு இங்கே 02ன்னு இருக்குது. இங்கே 74ன்ற நம்பருக்கு இங்கே 97 இருக்குது. அந்த 27ன்ற நம்பரு பிசியில் ஒரு வேளை 77 அப்படின்னு வரலாம். அப்படி 77 அப்படி வந்துச்சுன்னா திரும்ப வந்து இந்த 5ன்ற நம்பர் அப்படியே இங்கே வந்து, அதாவது இங்கே 5ன்ற நம்பருக்கு 2, திரும்ப 5ன்ற நம்பருக்கு 2 வச்சு ஒருவேளை 577 அப்படின்னு அடிக்கலாம். 277 அப்படின்ற நம்பரு வரலாம். இதில் பாருங்கள், இந்த 9க்கு மேலே 0 இப்படி பாருங்கள், 809. அதே மாதிரி 809 இங்கேருந்து இந்த 9 சென்டர் பண்ணிக்கங்க. அப்போ இங்கே பி போர்டு 8 வர மாதிரி இருக்குது. அப்போ பி போர்டு 8 வந்ததுன்னா இங்கே பாருங்கள் 3 3 அப்படின்ற நம்பரு சி போர்டு. அப்போ 2 2 சி போர்டு. அப்போ 82 பிசி வரலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா? இந்த 03ன்ற நம்பருக்கு 02. அப்போ 83ன்ற நம்பருக்கு 82. அப்போ பிசி 82 அப்படின்ற நம்பர் வரலாம். இங்கேயுமே பாருங்கள், அந்த 24 75 கீழே ஒரு 28 அப்படின்ற நம்பர் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இங்கே 82 அப்படின்ற ஒரு நம்பர் வரலாம். இப்படி வரிசையாக பாருங்கள். அப்போ 82ன்ற நம்பர் வரும்போது அப்போ ஏ போர்டு 0 வந்து பெண்டிங்கில் இருக்குது. 082 அப்படின்ற நம்பர் வரலாம். ஆனால் வந்து இங்கே 6 2 இருக்குது. ஒருவேளை 9ன்ற நம்பர் வரலாம். 6 2 9 அப்படின்ற நம்பர் வரலாம். 9 வந்துச்சுன்னா 982 கூட அடிக்கலாம். போன மாதத்தில் 83 பாருங்கள், இந்த பிசி 83 இருக்குது. 983. 2 நாள் விட்டு பாருங்கள் 20, ஏபி 20. அப்போ அதே மாதிரி இப்போவுமே பிசி 83, 2 நாள் விட்டு ஏபியில் 20 வந்திருக்கு. இதுக்கிடையில் பாருங்கள், அதுக்கு அடுத்து பாருங்கள் 873 அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கு பாருங்கள். அப்போ இதில் 2 நம்பரு கேமில் இங்கே வரலாம். அப்படி பார்க்கும்போது பிசி 73 வருமா அப்படின்னு நாம் பார்த்தோம். அப்படி இல்லைன்னா இங்கேயுமே வந்து பாருங்கள் 83க்கு 73 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. நாம் 982 வரலாம் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 873ல் 2 நம்பரு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறோம். அதனால் ஒருவேளை திரும்ப வந்து பிசியில் 82 வர்றதுனால
782 கூட வரலாம். ஏன்னா இதில் 2 நம்பர் எடுக்கும்போது இந்த 87 78 அப்படின்னு வச்சு 782ம் வரலாம். அதில் எப்படியெல்லாம் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இன்னும் எடுக்கணுன்னா நிறைய எடுக்கலாம். ஆனால் நம்ம 10 கெஸ்ஸிங் எடுத்தும் 10மே வராமல் போயிடுது சில டைமில். அதனால் பார்த்து லிமிட்டாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் 57க்கு ஒரு 32 அப்படின்ற நம்பர் இருக்குது. இங்கே பாருங்கள் 75க்கு ஒரு 28 அப்படின்ற நம்பரும் இருக்குது. அதனால் அந்த 82 ஒருவேளை மேட்ச் ஆகலாம். பிசியில் 82 73ன்ற நம்பரு மேட்ச் ஆகலாம்.